ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஜேஎப் ஸ்டைல். வாங்க நம்ம வந்து இன்றைக்கி எனக்கு ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு ஆனியன் பக்கோடா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸு வாங்க, பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் போட்டு அப்படியே கரையுது. நானே என்னோடய ரெசிபி பெருமையாக சொல்லிக்கக்கூடாது, ஏன்னா டேஸ்ட் அப்படியே இருந்தது. எனக்கு செம்ம பாராட்டி எங்கள் வீட்டில் செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஆனியன் பக்கோடா. செம்ம டேஸ்ட்டு. வாங்க நம்ம வந்து எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கலர், டேஸ்ட்டு, சுவை எல்லாமே நான் சூப்பராக வந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெசிபி வீடியோ போடுறேன். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எது வந்தாலும் பரவாயில்ல, ப்ளஸ் மைனஸ் எதுவும் ஓகே, எதுவும் சொல்லலாம் தாராளமாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட வேணாம், வீட்டிலே எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம், கிள்ளி போட்ட சாம்பார், ரசம், முக்கியமாக வெரைட்டி ரைஸுக்கு ரொம்ப சூட் ஆகும் இந்த பக்கோடா. ஆனியன் பக்கோடா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷன். வாங்க நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து இப்போ பார்க்கலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 4-5 எடுத்துருக்குறேன் பாருங்கள். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணணும். மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணணும். அதை கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். கட் பண்ணி ஒரு க்ரீன் சில்லி வச்சுருக்கிறேன் ஃப்ளேவருக்காக. ஏன்னா நம்மளுக்கு வாயில் கடுபடும் இல்லையா, அதனால் வந்து நான் ரொம்ப சேர்க்கல, ஒன்று தான் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய பவுலில் நம்ம கட் பண்ண வெங்காயத்தை நம்ம கையில் நம்ம ஒன்று பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒன்று ஒட்டிகிட்ருக்கும் இல்லையா, அதுலேயே ஃப்ரீப்பாக தனித்தனியாக எடுத்து விட்டுடலாம். பாருங்கள், தனித்தனியாக நம்ம தனியாக பிரித்து விட்டாச்சு. அந்த ஒரு க்ரீன் சில்லி போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அதுக்கு மேலே ஸ்பைஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சில்லி பவுட்ரு, சீரகப்பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, ரெட் சில்லி மட்டும் 1 ஸ்பூன், இதெல்லாம் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வந்து அந்த உப்பு, அந்த காரம் எல்லாம் கையில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ ஈவனாக வரும். ஒரு தண்ணி மாதிரி ஒன்று வரும் ஈவனாக. அந்த பிசைஞ்ச உடனே அந்த உப்பு போட்ட உடனே அந்த ஆனியனோட ஈரத்தில் வரும். அப்போ வந்து அதுக்கு மேலே நம்ம மாவு போட்டிங்கன்னா நல்லா கோட்டிங் ஆகும். அதனால தான் நான் மறுபடியும் பிசைஞ்சிட்டேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு வச்சுருக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் வந்து கடல மாவு வச்சுருக்கிறேன். ரொம்ப கடல மாவு போடக்கூடாது, அப்புறம் ஆனியன் வந்து தெரியாமல் போயிடும். உப்பு, சோடா உப்பு ஒரு சிட்டிக்கு போட்டிருக்கேன். இப்போ நல்லா வந்து பிசைஞ்சிட்டு வந்துடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு பக்கோடா. மாலை நேரத்தில் ஒரு கிளாஸ் காஃபி வச்சுக்கிட்டு இந்த பக்கோடா சாப்பிட்டு சும்மா வேறு லெவல், சொல்லவே முடியாது, அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் வந்து எண்ணெய் நல்லா காய வச்சுட்டேன். அதுலேருந்து வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கணும் இல்லையா, அந்த மாவில் ஊற்றிடலாம். அது எதுக்குன்னா கிறிஸ்பினஸும் டேஸ்ட் ரொம்ப வாயில் போட்டால் கரைன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில், அது இந்த டேஸ்ட் தான் இதில் கிடைக்கும். அந்த சுட எண்ணெயை காய வச்சு அதில் ஊற்றி நம்ம பிசைஞ்சோன்னா அந்த 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 ஒரு நல்ல ஒரு கிரின்ச்சியாக, நல்ல ஒரு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் முதல்ல இஞ்சி பூண்டு போடலாம், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த சுடு ஆயிலும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பிசைஞ்சிட்டு, இப்போ நம்ம எண்ணெய் காய்ஞ்சிச்சு இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்கேன். எண்ணெய் சுட்டு எண்ணெய் நம்மளுக்கு தேவையில்லைல்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் நிறைய ஆயில் போட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்கள் குவான்டிட்டி பொறுத்து. வீட்டில் நிறைய செய்கிற மாதிரி தான் நிறைய எண்ணெய் ஊற்றி பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சமாக செய்கிறதுனால எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து நான் பண்ணியிருக்கேன். இந்த கடலை எண்ணெய் தான் நான் பண்ணியிருக்கேன். பாருங்க, அந்த சைடு வந்துச்சு, நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போது நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மெஷர்மெண்ட்டு தான் நான் அப்படியே தோராயமாக தான் போடுவேன். சரி, நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனால தான் நான் சொன்னேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 4 ஸ்பூன் கடல மாவுன்னு. நம்ம ஒரு வேளை சமைக்கிறோம் இல்லைங்களா, நம்மளுக்கு ஒரு அளவு தெரியும்ல, நான் அப்படி தான் தோராயமாக தான் எப்போவுமே நான் போடுவேன். ஆனால் உங்களுக்கு சொல்லும்போது நான் அளவாக சொல்லுவேன். ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா ப்ரௌனாக ஆகணும் அந்த ஆனியன் வந்து, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.
வச்சிருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ஆனியன் பக்கோடா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.